அனைவருக்கும் வணக்கம். சுட்டி 360 அப்படிங்கிற சேனலுக்கு வரவேற்கிறது மிக மகிழ்ச்சி. உலகளவில் போர் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மிக தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஈரானுடைய கார்க் தீவை கைப்பற்ற அமெரிக்கா முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்கு. அதில் இந்த கார்க் தீவில் பாராசூட் வீரர்கள் இறக்கி விடுவதற்கும் ரெடியாக இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்த்துடலாம். இந்த கார்க் தீவுனா என்ன, ஏன் அங்கே அமெரிக்கா இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிறத விரிவாக அந்த காணொலியில் காத்துடலாம். ஈரானுடைய எண்ணெய் வளை மிக்க ஒரு முக்கியமான தீவு தான் இந்த கார்க் தீவு. இதை கைப்பற்றுவோம் அப்படின்னு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அறிவிச்சிருக்காப்புல. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையான போர் இஸ்ரேல் இந்த கூட்டுப்படைகளுக்கு இடையான போர் பிப்ரவரி 28 தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு 32 நாளாக நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவில் உள்ள தனியார் தொலைக்காட்சிக்கு ட்ரம்ப் ஒரு பேட்டி அளிச்சிருக்கிறாப்புல. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஈரானுடைய பிரதிநிதிகளுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வரோம். அதனுடைய ஒரு பகுதியாக அமெரிக்காவை சார்ந்த 20 எண்ணெய் கப்பல்களை ஹெர்முஸ் வழியாக அவங்க போவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அமெரிக்கா ஈரானுக்கு இடையில் கூடிய விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னும், ஒருவேளை ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் ஈரானுடைய எரிசக்தி நிலையங்கள் எல்லாத்தையும் நாங்கள் தகர்ப்போம் அப்படின்னு பகிரங்கமாக மிரட்டல் விட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தற்போதைய சூழலில் அமெரிக்கா இஸ்ரேல் படைகளில் தாக்குதலில் ஈரான் முழுமையாக சீர்குலைஞ்சிருக்கு. ஈரானில் சுமார் 13,000க்கும் மேற்பட்ட இடங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தான் அந்த நாடு பேச்சுவார்த்தையில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருது அப்படின்னு ஈரான் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாப்புல. ஹெர்முஸ் ஜலசந்தியை எங்கள் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வருவதற்கான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரோம். ஈரானுடைய கச்சா எண்ணெய் வளத்தை கைப்பற்ற திட்டமிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாப்புல. குறிப்பாக ஈரானுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி தளம் தான் இந்த கார்க் தீவு. அதை நாங்கள் கூடிய விரைவில் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன்னா அந்த தீவில் போதிய அளவு பாதுகாப்பு இல்லை. கார்க் தீவை எங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே கண்டிப்பாக கொண்டு வருவோம். அது ரொம்ப எளிது அப்படிங்கிறாப்புல. தற்போது ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான நடவடிக்கை தொடங்கிடுச்சு. எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய ஈரான் பிரதிநிதிகள் புத்திசாலிங்க. ஏன்னா அவங்க எங்களை பற்றிய முழு இதை நல்லா அறிவாங்க. இப்போ அந்த கார்க் தீவு ஈரானுடைய கார்க் தீவை கைப்பற்றுவதற்காக பாராசூட் வீரர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அமெரிக்கா இராணுவ வட்டாரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களில் சுமார் 45,000 வீரர்கள் முகாமிட்டிருக்கிறதாகவும், சுமார் 20 போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாப்புல. குறிப்பாக அமெரிக்க கடற்படையின் ட்ரிஃபோலி போர்க்கப்பல் கடந்த 28 மத்திய கிழக்கு பகுதியை வந்தடைஞ்சிருக்கு. இதில் 3,500 வீரர்கள் இருந்திருக்காங்க. இவங்க கடல், வான், தரைவழி போரில் சிறந்தவங்க. பாக்ஸர் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் அடுத்த சில நாட்களில் மத்திய கிழக்கு பகுதியை வந்தடையும் அப்படின்னும், அதில் 2,500 வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னும், இவர்களும் தரைவழி போரில் திறன் பெற்றவர்கள் அப்படின்னும் அமெரிக்கா தன்னுடைய செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்கு. அமெரிக்காவுடைய பாராசூட் படையை சேர்ந்த 3,000 வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவங்க பாராசூட் மூலம் தரையிறங்கி அந்த ஈரானுடைய கார்க் தீவை கைப்பற்றுவாங்க. இப்போ இருக்கிற அந்த ஃபோர்ஸ் படைபலத்தின் மூலம் ஈரானுடைய கார்க் தீவை மிக எளிதாக கைப்பற்ற முடியும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்காப்புல. இப்படியான உலக அளவில் இந்த கார்க் தீவு பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமானது. நன்றி.